தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழ் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு வெயிலுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 12 வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெப்பத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் வரும் 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வெயிலுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இந்த வெப்ப அலை வீசக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அத்தியாவசிய தேவையை தவிர மற்ற தேவைகளுக்காக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெயில் காலங்களில் உண்ணக்கூடிய உணவு முறைகள், உடுத்த வேண்டிய உடைகள் குறித்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன. அதை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் வெப்ப அலை வீசக்கூடிய நேரங்கள், அதே போன்று அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய தருணங்களில் மக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் காலை அல்லது சூரியன் மறைவுக்கு பிறகு தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பம் சுட்டரிக்கும் என்றும் ஏப்ரல் 12 வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வெயிலுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெப்ப அலை வீசக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 12 வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் வரும் 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் பிறகு தெரியவரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்று நாளை தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.